இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த உலகத்துல தப்பு பண்றவன் கெட்டது பண்றவன்லாம் ரொம்ப நிம்மதியா இருக்கான். ஏன் ஜனமா மாதிரியான நல்லவங்களுக்கு இவ்ளோ சோதனை கொடுக்கற? வேணாம், போதும். அவங்க வாழ்க்கையில போராடினது எல்லாமே போதும். அவங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. இனிமே அவங்க நிம்மதியா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். எப்படியாவது அவங்கள காப்பாத்திரு. தமிழ், அழாத தமிழ். அத்தை பல பேருக்கு நம்பிக்கை கொடுத்தவங்க. அந்த உசுர சாமி அவ்வளவு சீக்கிரம் எடுத்துறாது. அத்தை கண்டிப்பா பொழைச்சிருவாங்க. ஒரு பவர்ஃபுல்லான பொண்ணுக்கு கீழே வேலை செய்யணுங்கிற சிச்சுவேஷன் வந்தா வீக்கான ஆம்பளைங்க என்ன செய்வாங்கன்னு நீ காட்டுற மாதிரி இருக்கே. நீ இந்த ஜனாவை ஏமாத்திரலான்னு நினைச்ச. இப்போ நீ இப்படி ஏமாந்து போய் நிக்கிற. ஏன் சிபி, நீ யார கை காட்டினாலும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ஒரு பொண்ணதான் என்னால ஏத்துக்க முடியும். தமிழ் எனக்கு பிடிக்கும்னு யார் சொன்னா? உனக்கு பிடிக்காம இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் உனக்கு பிடிச்ச பொண்ணோட தானே நடந்திருக்கு. அதுல என்ன உனக்கு கஷ்டம்? ஏய் மச்சான், எப்படா மச்சான் உன்னால இவ்வளவு பெரிய தப்பு செய்ய முடிஞ்சது? கொஞ்ச நாள் பழகுன எங்களுக்கே ஜனாமாக்கு இப்படி ஆனதை தாங்கிக்க முடியலடா. நீ எப்படா எல்லாத்தையும் தாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? திட்டுறா, திட்டு, என்ன வேணாலும் திட்டு. நீ திட்டுற அத்தனை வார்த்தைக்கும் நான் தகுதியான ஆள் தான்டா. டேய், உங்களுக்கு மட்டும்தான் ஜானு பெருசா? எனக்கு பெருசு இல்லையா? நான் எதையும் வெளிக்காட்டிக்காம இருக்கேன்ல, அதனால உங்களுக்கு புரியல. டேய், ஜானு தாண்ட என் உயிர். இந்த உலகத்துல என்னை யாராலையும் கட்டாயப்படுத்தி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய வைக்கவே முடியாதுடா. ஆனா ஜானுவால முடியும்டா. அவங்க சொன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா அவங்க தாண்டா எனக்கு எல்லாமே. என்னோட பலம் பலவீனம் ரெண்டுமே ஜானு தாண்டா. இன்னைக்கு என்னாலேயே ஜானுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுடா. நான் உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு அப்படியே கத்தி அழணும்னு தோணுதுடா, ஆனா முடியல. சிபி, தமிழ், உங்க 2 பேர்கிட்டயும் தனியா பேசணும். கொஞ்சம் என் கூட வாங்க. சொல்லுங்க டாக்டர், ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா? ஜானு ஓகே தானே? டாக்டர், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர். உண்மையை சொல்லணும்னா ஜனமா உயிர் பழிச்சது பெரிய அதிசயம்தான். எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்ல. ஆ. சிபி, எனக்கு ஜனமாவை கிட்டத்தட்ட 20 வருஷமா தெரியும். ரெகுலரா என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்க மனசுல என்ன இருக்கு, எதை நினைச்சு கவலைப்படுறாங்கன்னு ஆஸ் அ டாக்டரா எனக்கு எல்லாமே தெரியும். மனசு விட்டு என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க.
இப்போ அவங்க இப்படி ஆனதுக்கு ஒரே காரணம் உங்க 2 பேரோட லைஃப் தான். என்னால ஒரு கம்பெனியெல்லாம் எடுத்து நடத்த முடியாது சிபி. ஆ, இப்போ உன் மனசுல இருக்கிற பெரிய கவலை என்னன்னு எனக்கு தெரியும். ஆமாண்டா, கூடவோ குறைச்சோ அந்த தமிழ் மேல அத்தை உயிரா இருக்காங்க. அவளை இந்த வீட்ல வாழ வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா நீங்க 2 பேரும் வாழலல்ல. அவள உனக்கு பிடிக்கலல்ல. அததாண்டா அவங்களால ஏத்துக்கவே முடியல. சிபி, எனக்கும் அந்த தமிழ பிடிக்காதுடா. ஆனா ஒரு சில நேரம் அவள ஒதுக்க முடியலடா. அந்த மாதிரி பண்றா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ என்ன செஞ்சா தெரியுமா? சாமி கிட்ட போய் என் உசுர எடுத்துக்கோ, என் ஜனாமாவ காப்பாத்துன்னு வேண்டிட்டு இருக்கா. நானே இப்படி வேண்டுவேனா இல்லையான்னு தெரியல. வேற யாரும் ஜனாமாவுக்காக இப்படி ஒரு வேண்டுதல வைக்க மாட்டாங்கடா. அவங்க வயசு என்ன, இவ வயசு என்ன? அவங்களுக்காக தான் உயிரை குடுக்கணும்னு துணிறாடா. என்ன சிபியோட வாழ்றது என்னோட ஆசை மட்டும் இல்ல, அது என்னோட ஈகோ. ம் அதையும் சேர்த்துதான் அவங்க டச் பண்ணிருக்காங்க. நான் விட மாட்டேன். ஆஃப்டர் ஆல் பட்டிக்காட்டுல இருந்து வந்த ஒரு பொண்ணு அவ. எனக்கு போட்டியா நிக்கிறாப்பா. நான் விட மாட்டேப்பா, நான் விடவே மாட்டேன். சரி, வாங்க என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வா போலாம். தமிழ், ம்? நீ ஜானுக்காக என்ன வேணா பண்ணுவியா? சிபி சார், நான் என் உயிரை கூட கொடுப்பேன். நீ உயிரை கொடுக்கறத ஜானுவே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். டாக்டர் என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் அதுக்கான சொல்யூஷன் எடுக்கலைனா ஜானு உயிருக்கே ஆபத்து. சிபி சார், இப்ப என்ன சொல்ல வரீங்க? அது ஏன் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் கேளுங்க. நான் நான் நாம 2 பேரும் நம்ம 2 பேரும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து சேர்ந்து ஆ, வாழற மாதிரி நடிக்கணும்.